வணக்கம் நண்பர்களே. த ஃப்ளோ என்ற இந்த அற்புதமான தொடரின் 4வது பாகத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த தொடர் முழுவதும் ஈர்ப்பு விதியை பற்றிய ஆழ்ந்த உண்மைகளையும் அதை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கான எளிய சக்தி வாய்ந்த வழிமுறைகளையும் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முழுமையான புரிதலுக்கு இந்த சீரீஸின் அனைத்து வீடியோவை பார்ப்பது அவசியம். இந்த வீடியோவின் முந்தைய பாகத்தை காணத் தவறினால் இணைப்பில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வணக்கம். சக்தி மையம் அனைத்தையும் ஈர்க்கும் ஒரு ஆற்றலை உருவாக்குதல். த பவர் கோர், பில்டிங் அன் எனர்ஜி that draws என்ற தலைப்பில் உங்களைச் சுற்றி அனைத்தையும் ஈர்க்கும் ஒரு சக்தி மையமாக எப்படி மாறலாம் என்பதை அறிந்து கொள்வோம். வாருங்கள். மைண்ட்செட், அதாவது மனோநிலை, இதுதான் ஈர்ப்பு விதியின் அச்சாணி. மைண்ட்செட் இஸ் தி ஆக்சிஸ் ஆஃப் த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற வரிகளை நாம் கேட்டிருக்கிறோம். பலர் இதை வெறும் ஆன்மீக கருத்தாகவோ அல்லது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாகவோ பார்க்கிறார்கள். ஆனால் இந்த வரிகளின் பின்னால் இருக்கும் உளவியல் மற்றும் நரம்பியல் உண்மைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இன்று நம்பிக்கை, ஃபெய்த், நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் மற்றும் மீள்தன்மை, ரெசிலியன்ஸ் ஆகிய 3 தூண்கள், 3 பில்லர்ஸ் பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். இது வெறும் மாய மந்திரம் அல்ல, மாறாக நமது மூளையின் செயல்பாடுகளையும் நமது நடத்தையையும் அதன் மூலம் நமது யதார்த்தத்தையும் மாற்றியமைக்கின்றன என்பதைப் பற்றி விஞ்ஞான ரீதியாக பேசப் போகிறோம். உங்கள் மனநிலையை மாற்றுவது என்பது உங்கள் வாழ்க்கை பாதையின் அச்சாணியை நீங்களே மாற்றுவதற்குச் சமம். விஞ்ஞானம் அதற்கு எவ்வாறு துணை நிற்கிறது என்பதை பற்றி ஆழமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, நாம் வாழும் இந்த பிரபஞ்சம் என்பது வெற்றிடம் அல்ல, அது ஆற்றல் அதிர்வுகளால் நிரம்பிய ஒரு மாபெரும் ஆற்றல் புலம், எனர்ஜி ஃபீல்ட். நமது எண்ணங்கள், நமது உணர்வுகள், நாம் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு அதிர்வும் இந்த பிரபஞ்சத்துடன் உரையாடுகின்றன. இந்த உரையாடலின் மையப்புள்ளிதான் நமது மனோநிலை. இதுவே ஈர்ப்பு விதியின் அச்சாணி. இது குவாண்டம் இயற்பியலின் அடிப்படையிலான உண்மை. நண்பர்களே, நமது மூளையில் உருவாகும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மின்வேதியியல் சமிக்ஞையை, எலக்ட்ரோகெமிக்கல் சிக்னல், உருவாக்குகிறது. நீங்கள் நேர்மறை எண்ணங்களை, குறிப்பாக நன்றியுணர்வு, நம்பிக்கை மற்றும் மீள்தன்மை போன்ற உணர்வுகளுடன் இணைக்கும்போது அந்த அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சியை அதிகரிக்கிறது. ஒத்த அதிர்வெண்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன. இதைத்தான் அறிவியல் ரீதியாக ஒத்த அலைவரிசை ஈர்க்கும், லைக் அட்ராக்ட்ஸ் லைக் என்கிறோம். ஆகவே இத்தகைய காந்த சக்தி கொண்ட மனநிலையை உருவாக்க 3 தூண்கள் மிக அவசியம். முதலாவது தூண் என்னவென்றால் அதுதான் நம் நன்றியுணர்வு. எனக்கு இது இல்லை என்ற பற்றாக்குறை மனநிலையிலிருந்து எனக்கு எல்லாம் இருக்கிறது என்ற மிகுதி மனநிலைக்கு ஆற்றலை மாற்றுகிறது. நண்பர்களே, இது எவ்வாறு நிகழ்கிறது, இது எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதை பற்றி பார்ப்போம். விஞ்ஞான ரீதியாக நன்றியுணர்வு பயிற்சிகள் நமது மூளையின் முன்பகுதியை, ப்ரீஃப்ராண்டல் கோர்டெக்ஸ் மற்றும் லிம்பிக் அமைப்பையும், லிம்பிக் சிஸ்டம், நேரடியாக பாதிக்கின்றன. குறிப்பாக நன்றியுணர்வு நேரடியாக உணர்ச்சிகளைச் செயலாக்கும் ஹிப்போகேம்பஸ் மற்றும் அமிக்டாலா பகுதிகளில் நேரடியாக நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த மூளை பகுதிகள் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்று தனித்தனியாக பார்க்கலாம். நம் மூளையின் முன்பகுதி மற்றும் முடிவெடுத்தல், அதாவது டிசிஷன் மேக்கிங் சென்டர் ஆகும். நண்பர்களே, பற்றாக்குறை மனநிலையில் இருக்கும்போது மூளையின் பகுத்தறிவு மற்றும் முடிவெடுக்கும் பகுதியான முன்பகுதி மன அழுத்தம் மற்றும் அச்சுறுத்தல் காரணமாக திறம்பட செயல்பட முடியாமல் போகிறது. இதனால் குறுகிய கால சிந்தனை மற்றும் பயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நன்றியுணர்வு பயிற்சிகள் நம் மூளையின் முன்பகுதியை செயல்படுத்துகின்றன. இது சிந்தனை தெளிவை மேம்படுத்துகிறது, சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. மேலும் நமது கவனத்தை நாம் இல்லாதவற்றிலிருந்து
ஏற்கனவே உள்ள வளங்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள் மீது திசை திருப்புகிறது. இதுவே மிகுதி மனநிலையின் அடிப்படையாகும். லிம்பிக் அமைப்பு நமது உணர்ச்சிகள், இமோஷனல் ரெகுலேஷன் மற்றும் நினைவுகளை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமிக்டாலா நமது பயம் மற்றும் அச்சுறுத்தல் மையம். பற்றாக்குறை மனநிலையில் பணப்பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை அதிகமாக இருப்பதால் அமிக்டாலா மிகையாகச் செயல்படுகிறது. இது நம்மை தொடர்ந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்ற நிலையில் வைத்திருக்கிறது. மாறாக நன்றியுணர்வின் மனநிலையில் உணர்ச்சிகளைச் செயலாக்கும் அமிக்டாலா பகுதியில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இது அமிக்டாலாவின் செயல்பாட்டை குறைத்து பயம் மற்றும் பதட்டத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. அச்சுறுத்தல் உணர்வு குறையும்போது பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கிறது. இது மிகுதி மனநிலைக்கு வழிவகுக்கிறது. ஹிப்போகேம்பஸ் இதுதான் மூளையின் நினைவகம் மற்றும் கற்றல் மையம். ஹிப்போகேம்பஸ் நினைவுகளை சேமிப்பதிலும் மீட்டெடுப்பதிலும் ஈடுபடுகிறது. நன்றி உணர்வு பயிற்சிகள் கடந்த கால நேர்மறையான அனுபவங்கள் மற்றும் நினைவுகளை மீட்டெடுக்க உதவுகின்றன. இது மகிழ்ச்சியான நினைவுகளை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்க்கிறது. இது பற்றாக்குறை சிந்தனையிலிருந்து விலகிச் செல்ல உதவுகிறது. ஆதலால் ஈர்க்கும் காந்த சக்தி கொண்ட நபர்களின் பயணத்தில் முதல் படி நன்றியுணர்வை கடைப்பிடிப்பது. உங்கள் கையில் ஒரு மொபைல் போன் இருக்கிறது. பலர் தங்கள் பழைய போனை பற்றி குறைபட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த போன் உங்களுக்கு அளித்த தொடர்புகள், வாய்ப்புகள், உதவிகள் இவற்றுக்கு நன்றி சொல்லத் தொடங்கும்போது உங்கள் மூளைக்கு நீங்கள் ஒரு தெளிவான சிக்னலை அனுப்புகிறீர்கள். நான் நிறைவாக இருக்கிறேன். பிரபஞ்சம் அதற்கு பதிலாக மேலும் நிறைவான விஷயங்களை உங்களுக்கு வழங்குகிறது. ஒவ்வொரு நாளும் தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு சக்தி வாய்ந்த நேர்மறை அதிர்வுகளை அனுப்புகிறீர்கள். மேலும் நீங்கள் தினமும் காலையில் கண் விழித்தவுடன் உங்களுக்கு இருக்கும் நல்ல விஷயங்களைப் பற்றி நன்றி தெரிவிக்கும்போது உங்கள் மூளை டோபமைன் மற்றும் செரோடோனின் போன்ற நரம்பியக் கடத்திகளை வெளியிடுகிறது. இந்த நல்ல உணர்வு தரும் இரசாயனங்கள் உங்கள் மனநிலையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கவனத்தை நேர்மறை நிகழ்வுகளை நோக்கித் திருப்புகின்றன. இதை உளவியலில் கவனச்சார்பு அட்டென்ஷனல் பிஎஸ் என்கிறோம். அதாவது நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது உங்கள் யதார்த்தமாகிறது. நன்றியுணர்வு உங்கள் கவனத்தை மிகுதியை நோக்கி திருப்புகிறது. இப்போது மனநிலையில் இரண்டாவது தூண் நம்பிக்கை மற்றும் உறுதிமொழிகள், சுய கட்டுப்பாடு மற்றும் நரம்பியல் பாதைகள் பற்றி பார்ப்போம். நம்பிக்கை என்பது உங்களை நீங்களே கட்டுப்படுத்தும் எண்ணங்களை உடைத்தெறியும் ஒரு தூண். ஒரு உளவியல் போர்முறை. நமது ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு சக்தி வாய்ந்த கணினி போன்றது. நீங்கள் தொடர்ந்து சொல்லும் உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல. அவை நமது மூளையின் பிளாஸ்டிசிட்டியை நியூரோ பிளாஸ்டிசிட்டியை பயன்படுத்துகின்றன. உறுதிமொழிகள் அறிவாற்றல் நடத்தை சிகிச்சையின் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி சிபிடி ஒரு பகுதியாகும். எதிர்மறை எண்ணங்களுக்குப் பதிலாக நேர்மறை அறிக்கைகளை திரும்பத் திரும்பச் சொல்வதன் மூலம் நாம் புதிய நரம்பியல் பாதைகளை நியூரல் பாத்வேஸ் உருவாக்குகிறோம். விஞ்ஞான அடிப்படை உதாரணங்கள் என்னவென்றால், நான் இந்த பிரபஞ்சத்தோடு எப்பொழுதும் இணைந்திருக்கின்றேன் என்ற உறுதிமொழிகள். இது தனிமை உணர்வை நீக்கி சமூக ஆதரவு அமைப்பின் உணர்வை வலுப்படுத்துகிறது. சமூக இணைப்பு என்பது உளவியல் ஆரோக்கியத்தின் ஒரு முக்கிய தூண். அடுத்து, என் வாழ்வில் அனைத்தும் பெற்றிருக்கின்றேன் என்ற உறுதிமொழிகள். இது ஏற்கனவே விவாதித்த மிகுதி மனநிலையை அபண்டன்ஸ் மைண்ட் செட் வலுப்படுத்துகிறது. மேலும், என்னை உயர்த்தும் வாய்ப்புகளுடன் நான் எப்பொழுதும் இணைந்திருக்கின்றேன் என்ற உறுதிமொழிகள். இது சுய செயல்திறன் செல்ஃப் எஃபிகசி என்ற உளவியல் கருத்தை வளர்க்கிறது. இது ஒரு பணியை வெற்றிகரமாகச் செய்யக்கூடிய நமது திறனில் உள்ள நம்பிக்கையை குறிக்கிறது. இந்த உறுதிமொழிகளைச் சொல்லும்போது உங்கள் மூளையின் வெகுமதி மையம் ரீவார்ட் சென்டர் செயல்படத் தொடங்குகிறது. உங்கள் சுயமரியாதையை பிரதிபலிக்கும் உறுதிமொழிகளை பயன்படுத்தும் போது
மூளையின் மீடியல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் செயல்படுத்தப்படுகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. இந்த நேர்மறை உறுதிமொழிகள் சந்தேகத்தினால் உருவாக்கப்பட்ட எதிர்மறை எண்ணங்களுக்கு மாற்றாக உறுதியான நம்பிக்கையை ஆழ்மனதில் விதைக்கின்றன. இது உங்கள் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க உதவுகிறது. நீங்கள் உங்களது சொந்த சக்தியை நம்பும்போது அந்த நம்பிக்கை ஒரு ஆற்றல் அதிர்வாக பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுகிறது. அடுத்ததாக மூன்றாவது தூண் மீள்தன்மை, ரெசிலியன்ஸ், அதாவது சவால்களை எதிர்கொள்ளுதல் என்று பொருள். மீள்தன்மை என்பது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள், தோல்விகள் மற்றும் துன்பங்களிலிருந்து விரைவாக மீண்டு வரும் திறன். ஈர்க்கும் காந்தத்தன்மை கொண்ட நபர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து தங்களை சரி செய்து அதிலிருந்து இன்னும் வலிமையாக வெளிவருகிறார்கள். இது மன அழுத்தத்திற்கு நமது உடலின் கார்டிசோல் ஹார்மோன் சுரப்பை குறைக்கிறது. இது சிறந்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. சவால்கள் அல்லது தோல்விகள் என்பவை பயணத்தின் முடிவல்ல, மாறாக அவை பாதையை மாற்றி புதிய திசையில் பயணிப்பதற்கான வாய்ப்புகள். ஒரு ஆறு பாறைகளை தாண்டிச் செல்லும்போது அது நின்றுவிடுவதில்லை, மாறாக வளைந்து புதிய வழியை கண்டறிந்து பாய்கிறது அல்லவா? அதுபோலத்தான் மீள்தன்மையும். இது அனைத்தும் சரியாக இருப்பது போல நடிப்பதல்ல. நம்மை சுற்றியுள்ள விஷயங்கள் நிச்சயமற்றதாக இருந்தாலும் நம்பிக்கை மீது நம்பிக்கை வைப்பது முக்கியம். ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு திருப்பமும் உங்கள் பயணத்திற்கு உதவும் என்று உறுதியாக நம்புவது நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் நேர்மறையாக இருக்க உதவுகிறது. ஈர்க்கும் காந்த சக்தி கொண்ட நபர்கள் எதையும் பதற்றத்துடன் விரட்டுவதில்லை, மாறாக அமைதியான உறுதியுடன் ஈர்க்கிறார்கள். இது அவர்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதனை அடைய தகுதியானவர்கள் என்ற ஆழமான நம்பிக்கையை குறிக்கிறது. ஆகவே நண்பர்களே, நம்பிக்கை, நன்றியுணர்வு மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றை இதயத்தில் கொண்டுள்ள ஒரு மனநிலையை உருவாக்குவதன் மூலம் ஒருவர் தனது உள் ஆற்றலை பிரபஞ்சத்துடன் ஒத்திசைத்து விரும்பிய வாழ்க்கையை இயற்கையாகவே ஈர்க்க முடியும் என்பது உண்மை என்று ஊர்ஜிதமாகிறது. ஆகவே உங்கள் மனோநிலையை மாற்றுங்கள், உங்கள் உலகமே மாறும். நாம் அனைவரும் நமது வாழ்க்கையில் விரும்பும் இலக்குகள், கனவுகள், வாய்ப்புகள் என பல விஷயங்களை ஈர்க்க விரும்புகிறோம். ஆனால் அதற்கான அடிப்படை விதி என்ன தெரியுமா? நீங்கள் விரும்புவதை ஈர்க்க உங்கள் உள் அதிர்வு, இன்டர்னல் ஃப்ரீக்வன்சி, நீங்கள் விரும்புபவற்றுடன் பொருந்த வேண்டும் என்பதை நாம் அறிவதில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வானொலி நிலையத்தை கேட்க விரும்பினால் உங்கள் ரேடியோவின் அதிர்வெண்ணை அந்த நிலையத்தின் அதிர்வெண்ணுடன் சரியாகச் சீரமைக்க வேண்டும். சிக்னல் தெளிவாக கிடைக்கும். இல்லையெனில் வெறும் இரைச்சல் மட்டுமே கேட்கும். நமது வாழ்க்கையும் அப்படித்தான். நமது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களின் ஆற்றலை நாம் விரும்பும் இலக்குடன் சீரமைப்பதே இந்த ஈர்ப்பு விதியின் அறிவியல். உள் அதிர்வை, இன்னர் ஃப்ரீக்வன்சி எப்படி உயர்த்துவது? நேர்மறை, அமைதி மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் வாழ்வது உங்கள் உள் அதிர்வை இயல்பாகவே உயர்த்துகிறது. உதாரணமாக, ஒரு கண்ணாடி டம்ளரில் உள்ள தண்ணீர் சுத்தமாக இருந்தால் அது ஒளியை பிரதிபலிக்கும். கலங்களாக இருந்தால் ஒளி ஊடுருவாது. அதுபோல உங்கள் மனம் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்போது உங்கள் உள் அதிர்வு தெளிவாகவும் உயர்வாகவும் இருக்கும். இதன் மூலம் நீங்கள் விரும்பும் வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இயற்கையாகவே ஈர்க்கப்படுகின்றன. நண்பர்களே, ஒரு நீண்ட நெடிய அறிவியல் சார்ந்த ஒரு பார்வையை இந்த அத்தியாயத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை, நன்றி உணர்வு மற்றும் மீள்தன்மை ஆகிய 3 தூண்கள் மூலம் உங்கள் மனோநிலையை எப்படி ஒரு சக்தி மையமாக, பவர் ஹவுஸ், மாற்றுவது என்பதைக் கண்டோம். சவால்களை ஒரு முடிவாக பார்க்காமல் அவற்றை வாய்ப்புகளாக மாற்றும் மனப்பக்குவத்தையும் உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்தும் உறுதிமொழிகளின் ஆற்றலையும் அறிந்தோம். நீங்கள் உங்கள் உள் அதிர்வை மாற்றியமைக்கும்போது உங்கள் மூளையில் புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகின்றன. பிரபஞ்சமும் அதற்கு ஏற்றபடி பதிலளிக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் வெறும் மனநிலை மாற்றம் மட்டும் போதாது. அந்த புதிய ஆற்றலை
உங்கள் அன்றாட வாழ்வில் நிலைநிறுத்தவும் வெளிப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஜிம்மில் உடற்பயிற்சி செய்வது போல இந்த புதிய மனநிலையை தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்த அத்தியாயத்தில் தி ஃப்ரீக்வென்சி ஷிஃப்ட், லிவிங் வித் ஹார்மனி, அதிர்வெண் மாற்றம், நேர்மறை ஆற்றலுடன் இயைந்து வாழ்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் உங்கள் உள் அதிர்வை கூர்மையாக்கி நீங்கள் விரும்பும் இலக்குகளுடன் அதை எப்படி முழுமையாகச் சீரமைப்பது என்பதைப் பற்றி விரிவாகப் பேசுவோம். உங்கள் ஒவ்வொரு அசைவும் நேர்மறை ஆற்றலுடன் இயைந்து நீங்கள் விரும்பியதை எளிதாக ஈர்க்கத் தயாராகுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவு பற்றிய ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அற்புதமான தொடர் பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.